ஹாய் மிலிட்டர். அமீரகத்துடைய ஒரு துணிச்சலான முடிவு. அடுத்த 48 மணி நேரத்துல கடல்ல விழுந்த ஏவுகணைகள். யார் அந்த நிழல் எதிரி? உலகமே ஈரானை நோக்கி விரல நீட்டுது. ஆனா பின்னணியில் நடக்கிறது வேற ஒரு பயங்கரமான மாஸ்டர் பிளான். கடந்த 59 வருஷமா உலக நாடுகள் தன் விரல் நுனியில வச்சிருந்த ஒப்பேக் கூட்டமைப்புல இருந்து நம்ம ஐக்கிய அரபு அமீரகம் அதிரடியா வெளியேறியிருக்காங்க. ஆனா வெளியேறிய அடுத்த செகண்டே அமீரகத்துடைய எண்ணெய் கப்பல்கள் மேல மர்மமான முறையில தாக்குதல் நடந்திருக்கு. இது ஏதோ ஒரு தற்செயலா நடந்த ஒரு விபத்து கிடையாது. இது ஒரு பகிரங்கமான எச்சரிக்கை. இது ஈரானுடைய சதியா இல்ல அமீரகத்துடைய இந்த முடிவை பிடிக்காத மற்ற நாடுகளுடைய மிரட்டலா? முக்கியமா இந்த ஆயில் பாலிடிக்ஸ்ல உங்க பாக்கெட்டுக்கு என்ன ஆபத்து? இன்னைக்கு வீடியோல இந்த மர்மமான அமைப்புடைய வரலாற்றுல இருந்து இப்ப நடக்கிற ஏவுகணை தாக்குதல் வரைக்கும் எல்லாத்தையும் அக்கு வர ஆணி வர அலசப்படும். முதல்ல இந்த ஒப்பேக்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் எப்ப ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஸ்டோரியை பார்ப்போம். சரியா 1960ஆம் ஆண்டு செப்டம்பர் மாசம் ஈராக் தலைநகர் பக்தாத்ல நடந்த ஒரு மாநாட்டை தான் இந்த அமைப்பு உருவானுச்சு. இது ஆரம்பிச்சது 5 நாடுகள், அதாவது ஈராக், ஈரான், குவைத், சவுதி அரேபியா மற்றும் வெனிசுலா. இப்ப இந்த அமைப்புடைய பொதுச் செயலாளராக இருக்கிறவர் குவைத் நாட்டை சேர்ந்த ஹைதம் அல் ஹைஸ். 1967 இந்த அமைப்புல இணைஞ்சாங்க. 59 வருஷமா இவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்த அமீரகம் இப்ப ஏன் வெளியே வரணும்? ஏன்னா அமீரகத்துடைய வளர்ச்சிக்கு இந்த அமைப்புடைய சில கட்டுப்பாடுகள் தடையா இருக்கு. எங்க நாட்டை நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமீரகம் எடுத்த முடிவு தான் இப்ப உலக அரசியல்ல தீய பத்த வச்சிருக்கு. அமீரகம் நாங்க வெளியே போறோம்னு சொன்ன அடுத்த 48 மணி நேரம் ஃபுரைஜா எண்ணெய் முனையத்துல நின்றுட்டு இருந்த மாபெரும் எண்ணெய் கப்பல் மேல பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு. அமெரிக்கா உடனே ஈரானை கையை காட்டுது. ஏன்னா இந்த பகுதியில ஈரானுக்கு நிறைய பகை இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது அமீரகத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வார்னிங் மெசேஜ். எங்களை மீறி நீங்க தனியா செயல்பட்டா இதுதான் நிலைமைன்னு சொல்லிட்டு யாரும் மறைமுகமா சொல்றாங்க. இது வெறும் ட்ரோன் தாக்குதல் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார போருடைய ஆரம்பம்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, இதனால நமக்கு என்ன பாதிப்பு? இந்த எண்ணெய் அரசியல், கச்சா எண்ணெய் சப்ளை சின்ன பாதிப்பு வந்தாலும் சர்வதேச சந்தையில விலை ராக்கெட் வேகத்துல ஏறும். பெட்ரோல் விலை ஏறினா நீங்க வாங்குற பால்ல இருந்து காய்கறி வரைக்கும் எல்லாத்துடைய விலையும் ஏறும். உங்க பாக்கெட் காலி பண்ற இந்த தாக்குதலுக்கு பின்னால இருக்கிற அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும். துபாயின் இந்த அதிரடி முடிவுக்கு பின்னால எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? இந்த தாக்குதலுக்கு பின்னாடி நிஜமாவே ஈரான் தான் இருக்குமா, இல்ல இது ஒரு சர்வதேச சதியா? உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.